ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவிகளோட விகிதம் வந்து 5:4. ஒரு தேர்வில் வந்து மாணவர்களில் 18% ஃபெயிலு, மாணவிகளில் 9% பேர் ஃபெயிலு. அப்போ மொத்தமாக வந்து பாஸ் பண்ணவங்களோட சதவீதம் வந்து கேட்குறான். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க புத்தகத்தை வந்து எழுதிக்கலாம். நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, 5:4. இதில் இந்த 5ல் வந்து 18% பேர் ஃபெயிலு, இங்கே வந்து இந்த 4ல் வந்து 9% பேர் ஃபெயிலு. ஆனால் மொத்தமாக எவ்வளோ சதவீதம் பேர் ஃபெயில்னு அவங்க கொடுக்கல. சரிங்களா? அது கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக சொல்லிகிட்ருப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த 5ல் 18% பேர் ஃபெயில்னால் மிச்சம் இருக்கவங்களாம் பாஸ்ன்னு தானே அர்த்தம். இந்த ஃபெயிலோட பர்சன்டேஜை 100ல் கழிச்சா நமக்கு பாஸோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். அதாவது 100ல் 18 போனால் என்னது 82. அதேமாதிரி 100ல் 9 போனால் 91. இது வந்து ஃபெயிலோட பர்சன்டேஜ், இது வந்து பாஸோட பர்சன்டேஜ். இது ரெண்டுத்தில் எதை வச்சோன்னா நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஷார்ட்டாகவே போட்டுடலாம். நல்லா கவனிச்சிங்க இதை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், எது வேணால் எடுத்துக்கலாம். இதை எடுத்தா சின்ன நம்பர், அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆன்சரு. ஆனால் என்ன பண்ணால் 100ல் வந்து கழிக்கணும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஏன்னா நம்ம வந்து ஃபெயில் எடுத்து பண்ணுறதுனால ஃபெயிலோட பர்சன்டேஜ் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை 100ல் கழிச்சுன்னா நமக்கு வந்து பாஸோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும். இதை ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு ப்ளஸ் போட்டு இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும். அதாங்க எழுதியிருப்பேன். டிவைடட் பை நான் வரும்னா இந்த 5யும் 4யும் கூட்டி எழுதிக்கணும். இந்த ரேஷியோ வந்து எது இருக்கோ அதை கூட்டி எழுதணும். சரிங்களா? இங்கே வந்து 5 4 இருக்கிறதுனால கூட்டினா நம்மனா கிடைக்கும் 9 கிடைக்கும். சரிங்களா? அந்த 9 வந்து கீழே போட்டுருங்க. அப்போ இதை சால்வ் பண்ணாலே நமக்கு வந்து ஃபெயிலோடைய டோட்டல் ஃபெயிலோட பர்சன்டேஜ், அதாவது 9ல் வந்து எத்தனை பேர் வந்து ஃபெயிலுன்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 9ல் எவ்வளோ பேர் ஃபெயிலுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 90. இதை பண்ணால் 36, ஆட் பண்ணால் 126 வரும். 126 9 ஆச்சுன்னா 14. 16 வந்து நேது 126 9ல் ஆச்சுன்னா 14 கிடைக்கும். இந்த 14ன்றது வந்து டோட்டலாக ஃபெயிலோடைய பர்சன்டேஜ். நமக்கு தேவை என்னது பாஸ் பர்சன்டேஜ் தான் தேவை. அப்போ மிச்சம் இருக்கவங்களாம் பாஸ் இல்லையா? பர்சன்டேஜ்னா என்னது 100க்கு தானே சொல்லுவோம். 100ல் 14 பேர் ஃபெயில்னால் 86 பேர் வந்து பாஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 100ல் வந்து 14 கழிச்சுன்னா நமக்கு 86% கிடைக்கும். அதான் வந்து ஆன்சரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸோட பர்சன்டேஜ் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ இதையும் பெருக்கணும். அப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு அப்புறம் இதையும் வந்து பெருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை வந்து கீழே எழுதியிருப்பேன். அப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். இந்த ஒர்க்கில் இதை பெருக்கிட்டு ப்ளஸ் இதை போட்டு அதே மாதிரி 9ஆல் டிவைட் பண்ணிடணும். இது வந்து பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 410. இதை பெருக்குனா 364. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 774 வரும். அது 9ஆல் ஆச்சுன்னா 86% வந்து பாஸ். சரிங்களா? எப்படி வேணால் நம்ம போடலாம். ஆன்சர் வந்து என்னது 86% தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.